தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி ஸய்யிதுனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்வாஜிஹி வ ذُرِّيَّاتِهِ வ அஹ்லி பைத்திஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في شأن حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. پروردگار عالم تیرے رحم اور کرم اور عفو اور درگزر کا واسطہ سرکار دو عالم صلی اللہ علیہ وسلم کا جمیع پیران سلاسل کا پیر نوری کا پیرار یا اللہ ہم سب کو مغفرت فرما، ہم سب کو مغفرت فرما، ہم سب کو علم نافع عنایت فرما، کہنے سننے سمجھنے اور اس پر عمل کرنے کی اعلیٰ صلاحیت و توفیق عنایت فرما بجاہ سیدنا முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு. கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் உலகத்தின் ரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹைரு உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து கலிமாத்துகளை கேட்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா ஈமானுடைய கலிமா. கலிமா ஈமானுடைய. இந்த கலிமா குர்ஆன். கலிமா என்னது? குரானா இல்லையா? குரான்ல இந்த கலிமா இருக்கா இல்லையா? இந்த கலிமா என்னது? குர்ஆன். ஈமான் என்னது? ஈமானும் குரான் தான். குரான்ல ஈமான் இருக்கா இல்லையா? குரான்ல ஈமான் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஈமான் இருக்குதா, ஈமானை பற்றி குரான்ல இருக்குதான்னு சொல்லிட்டு யாராவது சிந்திச்சு பார்க்க முடியுமா? தெளிவாக சொல்லலாம். குரான்ல ஈமான் தான் நிறைஞ்சிருக்கு. குரான் முழுவதும் ஈமான் என்ன செஞ்சுட்டு இருக்கு? இப்போ ஈமான் என்னது? ஈமான் என்னது? குரான். ஈமான் என்னது? குரான். குரான்னா உடனே அந்த குரான் எடுத்து வச்சுட்டு உட்காந்து ஓதணும். குரானு எடுத்து வச்சுட்டு என்ன செய்யணும்? அதுதான் குரானுன்னு நினச்சிக்கிட்டாங்க. குரான்னு சொன்னால் உடனே அந்த புத்தகம் 6666 ஆயத்துகள், 114 சூறாக்கள், அது குரான் தான். ஆனால் அது மட்டுமே குரான் நம்ம நினைச்சோம்னா தப்பு. மட்டும்தான் குரானு. ஆனால் அந்த குரான் சொன்ன உடனே நமக்கு அந்த புக்கு போகக்கூடாது.
நம்முடைய கல்புல ஈமான் இருக்குது. அந்த ஈமான் என்னதான்? குரான் தான் அது. குரான்னா அது என்ன, வெறும் பேப்பரா, இல்லை வெறும் எழுத்தா, இல்லை அதில் உள்ள கருத்தா? கருத்துக்காக அது குரான் உயர்ந்ததா, இல்லை அதில் எழுத்துக்காக உயர்ந்ததா, இல்லை பேப்பருக்காக உயர்ந்ததா? அது மாதிரி பேப்பரில் அதை விட சிறந்த பேப்பர் வேறு எத்தனையோ இதில் இருக்கலாம். அதே மாதிரி எழுத்துக்கள் எத்தனையோ புத்தகங்கள்ல இருக்கலாம். அரபி எழுத்துக்கள் தானே. அரபி நியூஸ் பேப்பரும் அரபி எழுத்துல தான் இருக்குது. அரபி நியூஸ் பேப்பர் வருதா இல்லையா? நியூஸ் பேப்பர் அரபியில் தானே இருக்குது. அதனால அரபி எழுத்துங்க அற்புதமானதுங்க, குரானுங்க அப்படின்னு யாரும் சொல்லுவாங்களா? அரபி எழுத்துன்றதுனால அது குரான் ஆகிறது இல்லை. அந்த பேப்பருக்காக, அழகுக்காக இல்லை. அது எதுக்காக அந்த குரான் மதிப்பிற்குரியது? அதனுடைய கருத்திற்காக. அப்ப அந்த கருத்துக்களில், குரானுடைய கருத்துக்களில் முதன்மையான கருத்து எது? குரான் சொல்லக்கூடிய, குரான் என்ன செய்யுது? உபதேசம் செய்தா இல்லையா? குரான் எதுக்காக இறக்கி கொடுத்துருக்கிறான்? நமக்கு வழிகாட்டுவதற்காக, நமக்கு உபதேசிப்பதற்காக, நம்மை நேர்வழிப்படுத்துவதற்காக. அப்ப அந்த குர்ஆன் நமக்கு காட்டக்கூடிய முதல் நேர்வழி என்னது? முதல் நேர்வழி என்னது? ஈமான் தான். குர்ஆன் சொல்லக்கூடிய, குர்ஆனில் உள்ள மிக முக்கியமான சப்ஜெக்ட், அதை விட பெரிய சப்ஜெக்ட் இல்லை. அப்படி சப்ஜெக்ட்னா அது என்ன சப்ஜெக்ட் தான்? விளங்குதுங்களா? சொல்றது சரிதானே? இப்ப ஈமான் என்னது? ஈமான் என்னது? குர்ஆன். அப்ப குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை சிந்தியுங்கள், குர்ஆனை படியுங்கள், குர்ஆனை பாதுகாருங்கள் அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? ஈமானை படியுங்கள், ஈமானை சிந்தியுங்கள், ஈமானை பாதுகாத்து கொள்ளுங்கள். இன்னைக்கு என்னது? குர்ஆன்னா அது என்னமோ ஒன்று, ஈமான்னா அது எங்கேயோ கிடக்குது. ஈமான், குர்ஆன் எங்கேயோ கிடக்குது, தொழுகை எங்கேயோ கிடக்குது. எல்லாம் ஒவ்வொன்றும் வேற வேற. யாருக்கும் விளங்கல, யாருக்கும் என்ன செய்யல, குர்ஆன்னா விளங்கல யாருக்கும். எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டாங்க? அந்த புக்கு அதுதான் குர்ஆன், அதுக்கு அப்படி மரியாதை கொடுக்கணும். ஆனால் அதனுடைய கருத்துக்கு தான் முதல் மரியாதை. குர்ஆனுடைய அதே குர்ஆன், அந்த குர்ஆன் தான் நம்முடைய கல்பில ஈமானாக இருக்குது. அந்த குர்ஆன் தான் நம்ம கல்பில சரியா இல்லையா? இப்ப நம்ம உள்ளத்துல ஈமான் இருக்கு. அந்த ஈமான் என்னது? அது குர்ஆனா இல்லையா? குர்ஆனுடைய கருத்து தானே ஈமானாக நம்ம கல்பில இருக்குது. குர்ஆன் சொன்ன அந்த கருத்தை தானே நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்பி அல்லாஹ் ஒருவன், அவனைத்தான் வணங்க வேண்டும், அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அவன்தான் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன், அவன்தான் ஹாலிக்கு, அவன்தான் மாலிக்கு, அவன்தான் ராசிக்கு, அவன்தான் ஹாக்கிமு, அவன்தான் எல்லா வஸ்துக்களுக்கும் எஜமான், அவன்தான் ஃபாயிலே ஹகீகி, அவன்தான் காமில், அவன்தான் மௌஜூத். இது எல்லாம் யார் சொல்லக்கூடிய கருத்து? இது எல்லாம் என்னதான்? குர்ஆன். என்னது இது? குர்ஆன். இப்போ குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், தினந்தோறும் குர்ஆனை ஓதுங்க அப்படின்னா எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டாங்க? கையில் எடுத்து வச்சுக்கிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதுவும் ஓதணும். இது நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த குர்ஆனுடைய கருத்து தான், நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் தான் குர்ஆனுடைய என்னது? உச்சகட்டம், குர்ஆனுடைய கிரீடம், குர்ஆனுடைய கிரீடம், குர்ஆனுடைய இதயம் என்னதான்? ஈமான். குர்ஆனுடைய இதயம் என்னதான்? ஈமானா இல்லையா? அப்ப அந்த ஈமானை
இப்போ குர்ஆன் ஓதுங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த ஈமானை நீங்க ஓதுங்க. நான் என்ன ஈமான் கொண்டிருக்கிறேன்? அல்லாஹ்வை பற்றி நான் என்ன ஈமான் கொண்டிருக்கிறேன்? லா இலாஹா, எந்த வஸ்துவும் வணக்கத்திற்கு தகுதியானதாகவோ, தேவைகளை நிறைவேற்றக்கூடியதாகவோ இல்லை அப்படின்னு நம்ம கல்புல ஓதினால், சிந்தித்தால், நம்ம என்ன செஞ்சுட்டோம்? குர்ஆனை ஓதிட்டோம். ஆனா இன்னைக்கு ஓதுறாங்களா? குர்ஆன் ஓதுறாங்களா? ஓதுறோமா? நம்ம என்னமோ நெனைக்கிறோம். இந்த தாலிமாத்துகள்லாம் நம்ம என்ன நெனைக்கிறோம்? என்னமோ ஏதோ போல இது ஏதோ இவங்களா என்னமோ என்ன செய்றாங்க? புதுசா என்னமோ இவங்களா நம்ம இதுவரைக்கும் எங்கேயுமே கேட்கல. புதுசா இவங்களா வந்து என்னமோ சொல்லிட்டு உட்காந்துருக்கிறாங்க. இல்லை. இது என்னது இது? என்னது இது? என்னது இது? குர்ஆன் இது. என்னது இது? குர்ஆன். இப்ப நம்ம குர்ஆன் ஓதணும். குர்ஆன் என்ன செய்யணும்? ஓதணும். குர்ஆன் ஓதுறதுன்னா என்னது? இந்த தாலிமாத்துகளை தினந்தோறும் ஞாபகப்படுத்தணும். குர்ஆன் என்ன டெய்லியுமா இறங்கிட்டு இருக்குது? 1400 வருஷம் முன்னாடி இறங்கிருச்சு. அதையே திரும்ப திரும்ப ஓதுறது தானே குர்ஆனு. என்னங்க அதான் ஓதிட்டேனுங்க 10 தடவ ஓதிட்டேங்க. புதுசா ஏதாவது குர்ஆன் அல்லாஹ் இறக்கட்டும். அப்படி கேட்க முடியுமா? 1000 தடவ, லட்சம் தடவ ஓதுனாலும் அதுதான் குர்ஆன். அதுக்கு மேலேயும் 1001 தடவ அதத்தான் நம்ம ஓதணும். இதே இதுதானங்க. வணக்கத்துக்கு அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. தேவை நிறைவேற அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. என்னங்க எத்தனை தடவை சொல்லிட்டேனேங்க. புரிஞ்சு போச்சுங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இல்லை. என்ன செய்யணும்? ஓதிக்கிட்டே இருக்கணும். என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? நினைச்சுக்கிட்டே இருக்கணும். சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். கல்புல லா இலாஹ இல்லல்லாஹ், எந்த வஸ்துவும் வணக்கத்திற்கு தகுதியானதாகவோ, தேவைகளை நிறைவேற்றக்கூடியதாகவோ இல்லை. இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன். அவன்தான் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடியவன். இது என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஓதணும். ஒவ்வொரு நாளும் எத்தனை தடவை ஓதுறோமோ, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. இதுக்கு என்ன? அது அல்லாஹ்வுக்கு ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அது என்ன அரபில உள்ள குர்ஆனுக்கு தானே ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. இது என்ன வணக்கத்திற்குரியவன்னா வாவுக்கு வா அதுக்கு வந்து 10 நன்மை அல்லாஹ் தருவானா? அது எப்படி அல்லாஹ் தருவான்? இது நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? யாராவது ஒண்ணு சொன்னா, நான் சொன்னதுக்கு தான் செய்வேன்னு இவங்க சொல்லலாம். ஆனா அல்லாஹ் தஆலா அவன் சொன்னதுக்கும் செய்வான், சொல்லாததுக்கும் செய்வான். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் நன்மை தரமாட்டானா? வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொன்னா, அல்லாஹ் வந்து நான் வந்து அரபில சொன்னா தானே நான் சொன்னேன் நானு. லா இலாஹ இல்லல்லாஹ் அதுக்கு தான் நான் சொன்னேனே தவிர, நீ தமிழ்ல சொன்னா அதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன்? நன்மை தரமாட்டேன் அல்லாஹ் சொல்லி. அவனுக்கு சந்தோஷம். அவனுக்கு என்ன 10 நன்மை என்ன 10,000 நன்மை கூட நான் தரேன் வச்சுக்கோ. என்ன செய்? நல்லா சிறப்பா செய். அவன் அல்லாஹ் கஞ்சன் இல்ல. அல்லாஹ் தஆலா ஆ. அப்ப நாம் இந்த ஈமானை சரியான முறையில விளங்கணும். நமக்கு இங்க நம்ம என்ன செஞ்சுகிட்டு இருக்கிறோம்? என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஈமான் கொண்டுட்டு இருக்கிறோம். என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஈமான் கொண்டுட்டு இருக்கிறோம். என்ன செஞ்சுட்டு இன்னொரு வார்த்தையில சொன்னா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? குர்ஆன ஓதிக்கிட்டு இருக்கிறோம். குர்ஆன ஓதிக்கிட்டு, குர்ஆன கேட்டுக்கிட்டு, குர்ஆனை சிந்திச்சுக்கிட்டு, குர்ஆனை மனப்பாடம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? குர்ஆனை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லாஹ்வுடைய பல கட்டளைகள் நாம இங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பூர்த்தியாக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த ஒரு உயர்வு, கண்ணியம் நம்ம உள்ளத்துல இருக்கணும். ம். இத நம்ம லேசா நினைக்கக்கூடாது. லேசு காணக்கூடாது. நம்முடைய அல்லாஹ் நமக்கு குடுக்கக்கூடிய பாக்கியங்கள், அது இருக்கும்போது நமக்கு அதனுடைய அருமை தெரியாது. அது தீனுடைய பாக்கியங்கள்னு சொன்னா, இந்த உலகத்துல அருமை தெரியாது. ஆகிரத்துக்கு போனா தான் அல்லாஹ் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருந்தா, இந்நேரம் எங்கேயோ போயிருக்கலாமே நம்ம. மிஸ் பண்ணிட்டோமே. அது இப்படி அண்ணாந்து பார்ப்பாராம். பார்த்தா எங்கேயோ ஒருத்தர் உட்கார்ந்திருக்கிறாரு. சொர்க்கத்துல. சொர்க்கவாசி என்ன செய்வாராம்? இப்படி அண்ணாந்து பார்த்தா அப்படி நட்சத்திரம் மாரி ஒருத்தர் அவ்வளோ தூரத்துல இருக்கிறார். நட்சத்திரம் எவ்வளோ தூரத்துல இருக்குது. அவ்வளோ தூரத்துல ஒருத்தர் இருக்கிறார். என்னடா இது? இவ்வளோ பெரிய அந்தஸ்து அவருக்கு எப்படி கிடைச்சுச்சு? பார்க்குறாரு.
அவர் என்ன செஞ்சார், இது நாம் என்ன செஞ்சோம், எல்லாம் அப்படி என்ன செய்கிறாரு, கணக்கு போட்டு பார்த்தா எல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்புறம் எப்படி அவ்வளோ அந்தஸ்து? எல்லாம் கரெக்டாக இவர் செஞ்ச மாதிரி தான் அவரும் செஞ்சுருக்குது. பார்த்தா ஒரு சுபான் அல்ல அதிகமாக சொல்லிட்டாரு. ஒரு சுபான் அல்ல வச்சுடா. நாம ஒரு 2 சொல்லியிருந்தா அவரை விட என்ன செஞ்சிருக்கலாம். ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தராங்க. நம்ம இது எது விளையாட்டு நினைக்க வேணாம். தீனுடைய விஷயங்கள் நமக்கு மதிப்பு என்னது தெரிய மாட்டேங்குது. நம்ம வந்து ஒரு திக்ருடைய மஜ்லிஸுக்கு வரோம், திக்ரு செய்கிறோம், தாலிமாத்துகள் கேட்குறோம். நமக்கு வந்து ஒரு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் தீனுடைய இந்த இல்முக்காக, திக்ருக்காக செலவாகுதுன்னு சொன்னால், இதனுடைய மதிப்பு இந்த உலகத்துல நமக்கு தெரியாது. அதனால எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, திக்ரு தானே, தாலீம் தானே, இந்த வாரம் விட்டா அடுத்த வாரம், அடுத்த வாரம் விட்டா அடுத்த வாரம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன ஆயிரும்? போனது போனது தான். இந்த இந்த திக்ரு மஜ்லிஸ்ல அடுத்து கலக்காதவங்க அடுத்து கலக்க முடியுமா? அடுத்து வேற இதில் தான் கலக்க முடியுமே தவிர, இதில் என்ன செய்ய முடியாது? கலக்க முடியாது. அப்போ அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. அது உலகத்திலேயே மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டு இருக்கான். அல்லாஹ் தஆலா அதை மதிக்கக்கூடிய உள்ளத்தை, கல்பை அல்லாஹ் நமக்கு தருவானாக. விளங்குதுங்களா? அப்போ நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? கலிமாவை படித்து கொண்டு இருக்கிறோம். கலிமாவை, ஈமானை படித்து கொண்டு இருக்கிறோம். குர்ஆனை படித்து கொண்டு இருக்கிறோம். குர்ஆனை சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். குர்ஆனை மனப்பாடம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆன் ஒட்டகத்தை விட வேகமாக ஓடி போய்விடும். குர்ஆன் என்ன செய்யும்? குர்ஆனை நீங்க என்ன செய்யுங்க? கட்டி போடுங்கள். குர்ஆனை அதுக்கு என்ன நினைச்சிட்டாங்க? மனப்பாடம் பண்றது தான். மனப்பாடம் பண்றதும் அப்படித்தான். மனப்பாடம் பண்ணிட்டு அதை வந்து என்ன செய்யுங்க? திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டே இருங்க. பிடிச்சி வைங்க, விட்டுறாதீங்க. விட்டா மறந்துடும். அது மட்டும் இல்லை, குர்ஆனுடைய அந்த ஞானங்கள், இந்த ஈமான் நமக்கு கிடைச்சிருக்குது. இதை என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கட்டி போடுங்கள். கட்டி போடுறதுன்னா என்ன? திரும்ப திரும்ப அதை விடாம பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். விடாம பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். கல்பில் அதை வந்து என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. சொன்னாங்க, நீங்கள் வந்து கட்டி போடாமல் விட்டால் அது என்ன செஞ்சிடும்? ஓடி போய்விடும். விரண்டு ஓடக்கூடிய ஒட்டகத்தை போல் அது என்ன செஞ்சிடும்? ஓடிடும். அதான் இருக்குதே, அமைதியாக தானே இருக்குது. ஒட்டகம் வந்து அந்த அளவு சண்டித்தனம்லாம் செய்யாது, அமைதியாக இருக்கும். குதிரைலாம் இருக்குது. குதிரைலாம் என்ன செய்யும்? ஒரு சண்டித்தனம் பண்ணும். அதை எல்லாரும் சாதாரணமாக என்ன செய்ய முடியாது. சின்ன பசங்கள்லாம் போனால் 8 உதைச்சிரும். ஒட்டகம் அப்படி இல்லை. ஒட்டகம் ஒரு சின்ன குழந்தை அதை மூக்கனாங்கயிறை எடுத்து இழுத்துட்டு போனாலும் வரும். ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க. ஒட்டகம் என்ன செய்யும்? ஒரு சின்ன பையன் அது அந்த மூக்கனாங்கயிறை பிடிச்சி அப்படி இழுத்தா எந்திரிச்சு பின்னாடியே நடந்து வந்துடும். அமைதியாக அது பாடு சாதுவான பிராணி தான். ஆனால் அதனால தான் ரசூலுல்லாஹ் அதை சொல்லியிருக்கிறாங்க. தீன் வந்து அது மாதிரி லேசாக சாதுவாக ஈஸியாக கிடச்சிருச்சு. அமைதியாக அது பாட்டு அழகாக அல்வா துண்டு மாதிரி இருக்குதே. தீனை விளங்கும் போது எப்படி இருக்குது? நமக்கு வந்து ஒன்றும் பெருசாக அப்பா நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரியா இருக்குது. கேட்கும்போது ஆமாம் சரிதானே, அழகாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது, இவ்வளோ தானே. அப்படி வந்து நமக்கு அந்த தீன் நமக்கு லேசாக ஒட்டகம் மாதிரி வந்துடுது. அதனால நாம் என்ன செஞ்சிடறோம்? சாதுவான பிராணி தானே, அது பாட்டுக்கு கடை கொண்டு அப்படியே விட்டோம்னா அது பாட்டுக்கு எங்கன்னா போயிடும். அந்த ஒட்டகம் அதான் நீங்கள் தானே இருக்குது, சரி உட்கார வச்சுட்டு உட்காரு அந்த போயிட்டு வரேன்னு போனோம்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அது என்ன செய்யாது? காணாம போயிடும். அதனால் அது என்னதான் சாதுவான பிராணியாக இருந்தாலும் நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வந்தாலும் அதை என்ன செய்யுங்க? நீங்கள் கட்டி வைங்க. அதை என்ன செய்யுங்க? இல்லைன்னு சொன்னால் காணாமல் போயிடும். அது மாதிரி தான் இந்த குர்ஆன், இந்த ஈமான், இது வந்து நமக்கு லேசாக சாதுவாக அழகா அப்படி நமக்கு அல்வா மாதிரி அப்படி நல்ல அருமையாக இருக்குது, தெளிவாக இருக்குது, எந்த குழப்பமுமே இல்லையே. ஏதோ ஸ்கூல் சப்ஜெக்ட்னாச்சும் ஒன்றும் பாதி புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாமல் இருக்கும். சரி 2 தடவை கேட்டால் தான் புரியும் போல். சரி இன்னொரு தடவை படித்து பார்ப்போம். அப்படி சரி இவர் சொல்லி புரியல, அவர் சொல்லி புரியுதா பார்ப்போம், அவர்கிட்ட போய் கேட்டு படிப்போம். அப்படியா இருக்குது? தடவை கேட்கும்போதே நமக்கு என்ன ஆகுது?
தெளிவாக அழகாக நமக்கு அல்லாஹ் தஆலா விளக்கி தரான். அதை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஆயிருது? இதுதானே, இது நமக்கு தெரியாதா? அப்படின்னு நாம என்ன செஞ்சுர்றோம்? அதை ஒரு அசால்ட்டாக, அலட்சியமாக, சிம்பிளான விஷயம் தானே. அப்படின்னு நாம வந்து அத அப்படியே விட்டுட்டோம்னா, அது என்ன ஆயிரும்? நம்முடைய கைவிட்டு போய்விடும். இப்ப இந்த ஈமானுக்கு இன்னொரு பேரு குர்ஆன். இன்னொரு பேரு குர்ஆன் என்னது? அல்லாஹ்வுடைய கலாம். அல்லாஹ்வுடைய பேச்சு. அப்ப அந்த குர்ஆனை நாம் மீண்டும் மீண்டும் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதில் அமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதை பாதுகாக்க வேண்டும். இருக்குதா? பத்திரமா இருக்குதா? பார்த்துக்கிட்டே இருக்கணும். பத்திரமா இருக்குதான்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்ப ஈமானில் நாம என்ன சொல்லிக் கொடுத்தோம்? வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அல்லாஹ்வை மட்டும் தான் நாம் என்ன செய்யணும்? வணங்க வேண்டும். அதற்கான தகுதிகள் 4. என்னென்னது? சத்தமா சொல்லுங்கள். ம். 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 ஹாக்கிம். இப்ப இந்த 4 தகுதிகள் இப்ப நம்ம சொல்றோமே, என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறோம். என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? காலிக்ன்றது குர்ஆன்ல இல்லையா? மாலிக்ன்றது இல்லையா? குர்ஆன் தான் நம்ம ஓதிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் அதுக்கு நன்மை தர மாட்டானா? சும்மா ஓதுனாலே 10 நன்மை. நம்ம விளங்கி, புரிந்து, அதை அறிந்து ஓதனோம்னா, அல்லாஹ் தஆலா இதுக்கு அ என்ன செய்றான்? பல மடங்காக அல்லாஹ் குடுப்பான். நமக்கு நன்மை ஒண்ணும் பெருசு இல்ல. நமக்கு நன்மை ஒண்ணும் கணக்கு பார்த்துக்கிட்டு அல்லாஹ்ட்ட போய் 1, 2, 10, 100 கணக்கு பார்க்க தேவையில்ல. அதுக்கு வேலைக்காரங்க தான் கணக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. வீட்டுக்காரங்க என்ன கணக்கு பார்த்துட்டா இருப்பாங்க? வீட்டுக்காரங்க கணக்கு பார்த்துலாம் இருக்கிறது இல்ல. அது கணக்கு பார்க்குறவங்க கணக்கு பார்த்துட்டு போட்டும். நமக்கு அந்த கணக்குலாம் தேவையில்ல. நமக்கு வந்து கணக்கு இல்லாம குடுப்பான். நமக்கும் அல்லாஹ்வுக்கும் என்ன கிடையாது? இந்த கணக்கு வழக்குலாம் கிடையாது. அப்ப அல்லாஹ்வை நாம் சரியான முறையில் அறிந்து கொள்வதற்காகவும், அறிந்து அல்லாஹ்வை ஈமான் கொள்வதற்கான முயற்சியில நம்ம இருக்கிறோம். இந்த முயற்சியில் நாம முழு ஈடுபாட்டோடு நம்ம ஈடுபடணும். முழு கவனத்தோடு இருக்கணும். நாம இதில் அலட்சியமாக இருந்தோம்னா போயிரும், மறந்துரும். இது என்ன செய்யாது? நிக்காது, மனசுல நிக்காது. அப்புறமா நாம யோசிச்சு பார்த்தோம்னா, நமக்கு மனசுல வெறும் ஒண்ணுமே இருக்காது. அப்ப அந்த சூடு, இந்த ஈமானுடைய அந்த சூடு குறையாமல் நம்ம பார்த்துக்கணும். நெருப்பு எரியுது. என்ன செய்வாங்க? அந்த ஊதிக்கிட்டே இருப்பாங்க. ஊதிக்கிட்டே இருக்க தான் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே விட்டுட்டோம்னா அது என்ன ஆயிரும்? அணைஞ்சு அப்படியே அவிஞ்சு போயிரும். இப்ப அது மாதிரி நாம இந்த ஈமான் ஊதிக்கிட்டே இருக்க அந்த நெருப்பு என்ன ஆகும்? அந்த ஈமானுடைய அந்த பிரகாசம் நம்முடைய கல்புல நிறைஞ்சு, நம்முடைய உள்ளத்துல, உடல்ல, நாடி நரம்புகள்லாம் நிறைஞ்சு, நாமளே ஈமானாக ஆயிரும். நம்மளே என்ன ஆயிருவோம்? ஈமான். அந்த நிலைமைக்கு வரணும். நம்ம யோசிச்சாலும் யோசிக்கலனாலும், இந்த ஈமான் நமக்கு எப்படி இருக்குது? நிரப்பமா சொல்லுவாங்கல்ல, ஃபுல் கான்ஃபிடன்ஸா இருக்கிறாங்க. முழு நம்பிக்கையோட, அ முழு உற்சாகத்தோட. அது எப்ப வரும் அது? ஈமான் நமக்கு நம்ம முயற்சி செய்தால் அல்லாஹ் தான் ஈமான கொடுக்கக்கூடியவன். ஆனால் முயற்சி யார் செய்யணும்? நாம் முயற்சி. அப்ப இது ரசூலுல்லாஹ் சொன்னது மாதிரி வேகமா ஓடி போயிரும். வேகமா ஓடி போயிரும். லேசா இருக்குது, நல்லா இருக்குது, அமைதியா அது பாட்டுக்கு அமைதியா சாதுவா தானே இருக்குதுன்னு நினைச்சோம்னா மாறி. அப்படி நாம அத வந்து நினைக்காமல், மீண்டும் மீண்டும் அதை ஓதிக்கொண்டு, பார்த்துக்கொண்டு, படித்துக்கொண்டு, கேட்டுக்கொண்டு, ஒருவருக்கொருவர் என்ன செஞ்சுக்கிட்டு பேசிக்கொண்டு, அப்ப நம்முடைய பேச்சே குர்ஆனாக மாறி, நம்முடைய சிந்தனையும் குர்ஆனாக மாறி. இப்ப நம்ம ஷேகுமார்கள் நமக்கு மிக அழகான முறையில் நம்முடைய வாழ்க்கையே மாத்தக்கூடிய எளிய வழிகளெல்லாம் நம்ம ஷேகுமார் காட்டி தந்திருக்கிறாங்க. ஆனா அத கூட நம்ம பயன்படுத்திக்கலன்னா, நம்மை விட பெரிய நஷ்டவாளிகள் யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானாக. இந்த ஈமானை சரியான முறையில் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஏதோ பேசணும், கேட்டோம் என்று இல்லாமல், அது முழுமையாக வரணும்னா அதுக்கு நம்ம பாடுபட்டாகணும். தெரிஞ்சு போச்சு. எப்படி இந்த வியாபாரம் பண்ணா நல்ல என்ன இருக்குது? பெனிஃபிட் இருக்குதுங்க.
நல்ல லாபம் இருக்குங்க இந்த வியாபாரத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி நம்ம இப்போ அலசணும், ஆராய்ச்சி பண்ணோம். ஆமாங்க, நல்ல இன்னைக்கு வந்து நல்ல வியாபாரங்க இது அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு வீட்டில் சும்மா உக்காந்துட்டோம். என்ன பிரயோஜனம்? ஏதாவது ஒரு லாபம் இருக்குமா? எந்த லாபமும் இல்லை. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சதுக்கு பிறகு தெரியாம இறங்கக்கூடாது. தெரியாம இறங்கக்கூடாது. தெரிஞ்சிருச்சு, சும்மா இருக்கக்கூடாது. அது என்ன செய்யணும்? அதை லாபமாக ஆக்குவதற்கான முயற்சியில, வேலையில, உழைப்புல நம்ம ஈடுபட வேண்டும். அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு ஈமானை விலைக்கு குடுத்திருக்கிறான். நமக்கு தெரியாம இருந்துச்சு. சரியான முறையில் புரியாம இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா அதை சரியான முறையில் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? விலைக்கு குடுத்திருக்கிறான். நாம இப்ப புரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அல்லாஹ்வுடைய அந்த நிலைகள் என்ன? அவனுடைய அந்தரங்கங்கள் என்ன? அவன் எப்படிப்பட்டவன்? எப்படி அவனை ஈமான் கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வ நம்பணும்னா என்ன சொல்லி நம்புறது? என்ன? நம்பணும்னு சொன்னா என்ன சொல்லி நம்பணும்? அது நமக்கு தெரியாம இருந்துச்சு. அதையெல்லாம் உங்க நிச்சயமா நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப அதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டு விடாமல் சரியான முறையில் நாம முயற்சி செய்தால், எதுக்காக நாம வந்து இவ்வளோ தூரம் நம்ம பேசுறோம்? அல்லாஹ் தஆலா சொல்றான், ஈமான் கொண்டவங்களுக்கு தான் என்னுடைய உதவி. ஈமான் கொண்டவங்களுக்கு தான் வேற முஸ்லிம்களுக்கு உதவி இல்ல. மூமின்களுக்கு தான் நான் என்ன செய்வேன்? உதவி செய்வேன். அப்ப அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ் சொல்றான் நண்பன். மூமின்களுக்கு நான் யாரு? முஸ்லிம்களுக்கு நண்பன் சொல்லல. அல்லாஹ் வலியுல்லதீன ஆமனு. ஈமான் கொண்டவர்களுக்கு நான் நண்பனாக இருப்பேன். அவர்களுக்கு நான் உதவி செய்வேன்றான். இப்ப இப்படி அல்லாஹ்வுடைய எல்லா உதவிகள், பரக்கத்துகள், அல்லாஹ்வுடைய பார்வை, அல்லாஹ்வுடைய கருணை பார்வை நமக்கு வேணுமா? வேணாமா? நம்முடைய இந்த துனியாவுக்கும், ஆகிரத்துக்கும் அல்லாஹ்வுடைய கருணை பார்வை நமக்கு கிடைக்க வேண்டுமானால், அல்லாஹ்வை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்ன செய்யணும்? ஈமான் கொள்ளணும். அப்ப அந்த ஈமான் நமக்கு நம்முடைய ஷைഖ்மார்கள் மூலமாக அல்லாஹ் விலக்கித் தரான். அதை விட்டுவிடக்கூடாது. சும்மா தெரிஞ்சுக்கிட்டு போறதுனால ஒண்ணும் இல்ல. அதை என்ன செய்யணும்? அதை நல்ல ஆழமாக பற்றி பிடிக்கணும். ஆழமாக பற்றி பிடிக்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய பரக்காத்துகள், அல்லாஹ்வுடைய கருணை பார்வையை நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். இல்ல தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டோம்னா, அதுக்கு மேல அல்லாஹ்வுடைய கோபம் அல்லாஹ் தஆலா இறக்கிருவான். தெரியாம இருக்கிறான், தெரியாத தப்பு பண்ணா அது வேற. தெரிஞ்சுக்கிட்டு நான் இவங்களுக்கு என்ன செஞ்சேன்? ஈமானே கற்றுக் குடுத்தேன். ஆனா அவங்க என்ன செய்யல? மதிக்கலன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா பார்த்துட்டு இருக்கானா இல்லையா? நம்ம என்ன செஞ்சாலும் யார் பார்த்துட்டு இருக்கிறா? அல்லாஹ் நம்முடைய லாஹிரையும், வெளிரங்கத்தையும், அந்தரங்கத்தையும் பார்த்துட்டு இருக்கிறான். அவனுக்கு எதுவும் மறைந்து விடாது. நம்முடைய சிந்தனைகள், நம்ம உலகத்துல யார வேணா ஏமாத்திரலாம். அல்லாஹ்வ என்ன செய்ய முடியாது? ஏமாத்த முடியாது. அப்ப அல்லாஹ் தஆலா நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான். நம்முடைய சிந்தனைகள், நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பண்றோம், எல்லாம் அல்லாஹ் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்ப அல்லாஹ்வை நோக்கி நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால், அவன் நம்மை வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறான். நாம பின்வாங்குனா, அல்லாஹ் தஆலா மன்னிக்கணும், அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய கோபம் எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்ப இது ஒரு விளையாட்டு காரியம் இல்ல. நாம் நல்லது முறையில் அல்லாஹ்விடத்தில் நடந்து கொண்டால், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அன்புக்கும் ஆளாகுவோம். நாம என்ன செஞ்சா, இதை அலட்சியப்படுத்தினால் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் ஆளாயிரும். மத்த யாரை மீதும் கோபப்படாத அளவுக்கு அல்லாஹ் நம்ம மீது என்ன செஞ்சிருவான்? கோபப்பட்டு பாதுகாப்பானாக. இந்த ஈமானை நம்முடைய கல்வியில் நிரப்பி தருவானாக. திக்ருல கவனம் செலுத்தணும். பாஸ் அண்ட் பாஸுடைய திக்ர் சொல்லிக் கொடுத்தோமா இல்ல? எல்லோரும் செய்யணும். மூச்சு வெளிய விடும்போது அல்லாஹ், உள்ள போகும்போது ஓ அல்லாஹ், ஓ அந்த அல்லாஹ்வை விளங்கி, அவன்தான் எங்கும் நிறைந்திருக்கிறான். அவன்தான் என்னுடைய தேவைகளை நிறைவேத்துறான். இந்த மூச்சாகவும் அவன்தான் இருக்கிறான். இந்த மூச்சாகவும் அவன்தான் இருக்கிறான். என்னுடைய எந்த ஒரு பொருள பார்த்தாலும், எந்த தேவை, எந்த பொருளின் மூலமாக நிறைவேறினாலும், இந்த ரூபத்தில் அவன்தான் வந்து என்னுடைய தேவைகளை என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? நிறைவேத்தி குடுத்துருக்கிறான். அந்த விளக்கத்தோடு நம்ம இந்த திக்ருல கவனம் செலுத்தி முன்னேறணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب.
حفظ أمري إلى الله إن الله بصير بالعباد حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير غفرانك ربنا وإليك المصير آمين آمين برحمتك يا أرحم الراحمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمة الله